வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு பீன்ஸ் பருப்பு ஊசிலி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த கல்யாண வீட்டில் செய்கிற அதே சுவையிலே இருக்கும். நீங்கள் வீட்டில் யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாலோ இல்லை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாலோ மற்ற காய்கறிகளோடு இது செஞ்சிங்கன்னா அந்த விருந்தே ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். இப்போ பருப்பு முதல்ல ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து ஊற வைக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் காரம் வேணுன்னா இன்னும் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை ஊறின பிறகு நம்ம பார்ப்போம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். முதல்ல ஊற வச்சுருக்கிற மிளகாயை சேர்த்துக்கலாம். இது கூடவே பருப்பை சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாயை வந்து பருப்போடையே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பருப்பை சேர்த்த பிறகு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இது நல்லா தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் குறப்பான பதத்தில் இருக்கணும். இப்போ நான் பீன்ஸை வந்து ஏற்கனவே இது மாதிரி கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு அடுப்பில் ஒரு பெரிய அகலமான வானலை வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு 2 கொத்து சேர்த்து உருவி அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பருப்பு சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த பருப்புலேயே உப்பு எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் எதுவும் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம இந்த தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும். இப்போ இது வந்து நீங்கள் இது 2 மெத்தட் இருக்குது. இந்த பருப்பு இது மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் பாத்திரத்தில் வச்சு ஒரு இட்லி தட்டிலையோ இல்லை வேறு ஏதோ ஸ்டீமர்லேயோ வச்சு நீங்கள் வேக வச்சு ஊற்றுக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயிலே போட்டு இது வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி செய்கிறேன். இதுவும் ஒரு ஈஸியான மெத்தடு தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது 5 நிமிஷமாவது இது அடுப்பில் வச்சுருந்து அப்பப்போ திறந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது வேகும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அப்பப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எடுக்கும்போதே நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சுப்போம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா தனித்தனியாக உதிராக வந்துருச்சு. இது மாதிரி தான் இருக்கணும். நல்லா உதிராக வந்தால் தான் உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா உதிராக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சூப்பரான கல்யாண வீட்டு பீன்ஸ் பருப்பு ஊசிலி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாண வீட்டு சமையல்னாலே ஒரு தனி சுவை தான். அதே மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.